எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொழிபெயர்ப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆங்கில நூலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் நிறைய கருத்துக்கள் நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக, ரொம்ப பிடித்தமையாக, ரொம்ப அழகானதாக இருக்கும். அப்போ அந்த அந்த ஆங்கில மொழியில் உள்ள கருத்துக்களை நம்ம மட்டும் பெறாமல் அடுத்தவங்களுக்கும் நம்ம கற்றுக் கொடுத்தலாமா, எல்லா தமிழ் மக்களும் அறிஞ்சுக்கிடணும் அப்படின்ட்டு நம்ம அந்த கருத்துக்களை நம்மளோட மொழிக்கு மாற்றமைக்கிறோம் இல்லையா. அதுதான் மொழிபெயர்ப்பு அப்படி சொல்கிறோம். மொழிபெயர்ப்புனா என்ன அப்படின்னா, மொழிபெயர்ப்பு என்பது மொழியின் கண் உள்ள சில அறிவார்ந்த இன்பியல் கருத்துக்களை மற்றொரு மொழிக்கு மாற்றி அமைத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நான் சொன்னேன்ல, ஒரு ஆங்கில மொழியில் ஒரு அழகான ஒரு அறிவார்ந்த ஒரு இன்பியல் கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா அது மற்ற மொழிகளுக்கு மாற்றி அமைக்கிறத மொழிபெயர்ப்பு அப்படி சொல்லலாம். இப்போ ஒரு மொழிபெயர்ப்பு செய்யணும் அப்படின்னா நமக்கு ஒரு கலைத்திறன் வேணும், ஒரு படைப்பாற்றல் திறன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மொழிபெயர்ப்பை சிறப்பான முறையில் செய்ய முடியும் அப்படி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, மொழிபெயர்ப்போட வகைகள், அதோட கோட்பாடுகள், அதில் என்னென்ன சவால்கள் இருக்குது, அதை எப்படிலாம் தீர்க்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். மொழிபெயர்ப்போட வகைகள் சொல்லுக்கு சொல் மொழிபெயர்த்தல், மூலநூல் மொழிபெயர்த்தல், தழுவல், சுருக்கமான மொழிபெயர்த்தல், விரிவான மொழிபெயர்த்தல், சரியான மொழிபெயர்த்தல், நிறைய வகைகள் இருக்குது. அதில் சொல்லுக்கு சொல் மொழிபெயர்த்தல் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு ஆங்கில நூலை நம்ம எடுத்துப்போம். ஆங்கில நூலில் அதுக்கு இணையான சொல்லை நம்ம அப்படியே மொழிபெயர்க்கிறது தான் சொல்லுக்கு சொல். அப்படி நேராக அப்படி நம்ம மொழிபெயர்க்கிறது தான் சொல்லுக்கு சொல்லுன்னு சொல்லுவாங்க. இதை இது எல்லா சமயங்கள்லையும் சரியான முறையில் அமையுமா அப்படின்னா அமையறதுக்கு கஷ்டம். ஏன்னா நம்ம ஆங்கிலத்தில் மரபு சொற்கள் இருக்கலாம், அது நமக்கு அப்படியே தமிழில் நம்ம மாற்றும் போது அது சரியான முறையில் அமையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணமாக ஹி கிக்குடு த பக்கெட் அப்படின்னா அவன் வாலியை எட்டி உதைத்தான். நம்ம அப்படியே மொழிபெயர்த்தோம் அப்படின்னா அவன் வாலியை எட்டி உதைத்தான் அப்படின்றது. ஆனால் அதோட உண்மையான பொருள் என்னன்னா அவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான பொருள். அப்போ நம்ம அதை அதோட மரபு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம அறிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் மொழிபெயர்க்க முடியும். சொல்லுக்கு சொல் அப்படியே மொழிபெயர்க்கிறது எல்லா நேரமும் சரியாக வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தழுவல் அப்படின்னா கம்பர் ராமாயணத்தை தழுவி எழுதியிருப்பார், கம்பராமாயணம். அப்படி தழுவல் சரியா. இப்போ தழுவல் அந்த காலத்தில் ரொம்ப ஆதிக்கம் செலுத்தி இருந்துச்சுன்னு அப்படின்னே சொல்லலாம். இதில் இப்போ ஒரு நூலை எழுதினவரை விட அதை மொழிபெயர்க்கிறவருக்கு தான் ரொம்ப அறிவு தேவைப்படும், ரொம்ப புலமை மிகுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூல மொழியிலோட தேவைக்கேற்ப மாற்றிக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, சரசாங்கி அப்படிங்கிற ஒரு நூலில் எப்படி தழுவி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம பெஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக கம்பர் எழுதின அந்த கம்பராமாயணத்தை வச்சுக்கலாம். சுருக்கமான மொழிபெயர்ப்பு அப்படின்னா, ஒரு மூலநூல் இருக்குது அப்படின்னா அதில் நிறைய செய்திகள் முழுமையாக இருக்கும். அது சுருக்கமாக ஒரு நல்ல தேவையான கருத்துக்களை மட்டும் சுருக்கமாக சுருக்கி அதை தான் சுருக்கமானது. இது என்ன சொல்ல, இலக்கியங்கள் மட்டுமின்றி நீண்ட புதினங்கள், நாடகங்கள், வாழ்க்கை வரலாறு, அறிவியல் நூல்கள் போன்றவற்றிலையும் இதெல்லாம் காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவற்றின் மூலம் முழுமை இன்பத்தை பெற இயலாது. இப்போ ஒரு நூலை வச்சிட்டோம்னா ஒரு ஃபுல்லாக முழுமையாக எடுத்தால் தான் நமக்கு அதில் திருப்தி வரும். ஆனால் இது மூலமாக அதில் உள்ள கருத்துக்களை நம்ம கான்செப்டை தெரிஞ்சுக்கலாமே தவிர ஒரு முழுமையான இன்பத்தை நம்மளால் பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா. இப்போ திரைப்படங்கள்லாம் ரிவ்யூ கொடுப்பாங்க. ரிவ்யூ கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த கான்செப்ட் எல்லாமே தெரியும். ஆனால் அதோட முழுமையாக பார்த்த ஒரு இன்பம் வர்றதில்ல. அதே மாதிரி சுருக்கமான மொழிபெயர்ப்புலையும் அப்படி தான். அதோட என்ன அந்த கதை என்னன்னு தெரியும், ஆனால் அதோட முழுமையான இன்பத்தை நம்மளால் பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட அறிவியல் எண்ணங்களை சாம்ப சிவம் அப்படிங்கிறவர் காலம் மிக குறியது அப்படின்னு தலைப்பில் சுருக்கமாக மொழிபெயர்த்துருக்காரு. விரிவான மொழிபெயர்ப்புனா அப்படியே சுருக்கமான மொழிபெயர்ப்புக்கு அப்படியே எதிர்மறை. என்னென்னா ஒரு சுருக்கமாக இருக்கிற கருத்தை விரிவாக பண்ணுறது. மூலமொழியில் உள்ள செய்திகளை விட அதிகமான செய்திகளை நூலுக்கு ஏற்றவாறு கூறுவது தான் விரிவான. இதில் சில மொழிபெயர்ப்பு தேவையில்லாத செய்திகள்லாம் போட்டு அவங்க விரிவாக எழுதியிருப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் மூலநூலின் கருத்தோடு முக்கியமாக தேவைப்படுகின்ற கருத்துக்களையும் எடுத்து கூறுகின்ற நிலைமை, தேவைப்படுற கருத்துக்களையும் எடுத்து கூறுகின்ற நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சான்றானா V.S. ராகவன் எழுதிய மெகஸ்தனீஸ் அப்படிங்கிற ஒரு நூலில் தமிழ் இலக்கியங்கள்லேருந்து மேற்கோள்கள்லாம் எடுத்து அவங்க விரிவாக எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சரியான மொழிபெயர்ப்பு. சரியான மொழிபெயர்ப்பு அப்படின்னா என்னென்னா, சொல்லுக்கு சொல் மொழிபெயர்த்தனா அது அப்படியே மொழிபெயர்ப்பு. சரியானனா அதோட மரபுகள் எல்லாத்தையும் புரிஞ்சு அவற்றினோட கருத்துக்களுக்கு தான் அவங்க முதலிடம் கொடுத்தாங்க. கருத்துக்களுக்கு முதலிடம் கொடுத்து இந்த பணியில் இது பண்ணுறது தான் சரியான மொழிபெயர்ப்பு வச்சுருக்காங்க. இது சாஞ்சா என்ன சொல்லியிருக்காங்க, ஜேம்ஸ் ஆலன் அப்படிங்கிற ஒரு ஆங்கில அறிஞர் as a man think அப்படிங்கிற ஒரு நூலில் thought in the mind has mere as thought so அப்படிங்கிற ஒரு
ஒரு பாடல் வரியை வந்து சரியான முறையில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க அப்படிங்கிறத சான்றாக கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொழியின் கோட்பாடுகள். மொழியின் கோட்பாடுகள்: வார்த்தை மட்ட மொழிபெயர்ப்பு கோட்பாடு, பொருள் மட்ட மொழிபெயர்ப்பு கோட்பாடு, இயல்பான மொழிபெயர்ப்பு, உரைநடை மொழிபெயர்ப்பு, சடங்குத்தன்மை பாரம்பரிய முறை, அதாவது சடங்குத்தன்மை, சுவைத்தர மொழிபெயர்ப்பு, கலாச்சார அடிப்படையிலான மொழிபெயர்ப்பு. வார்த்தை மட்டம்னா ஒரே வார்த்தையை மற்றொரு மொழியில் அதற்கு இணையாக வார்த்தையாக மாற்றுறது. உதாரணமாக வந்து சீஸ் அ குட் கேர்ள் அப்படிங்கன்னா அவள் ஒரு நல்ல பெண் அப்படிங்க, அதுக்கு இணையான வார்த்தையை கொடுத்து மாற்றுறது தான் வந்து வார்த்தை மட்டும் சொல்லுவாங்க. பொருள் மட்டும் அப்படின்னா உரையோட அர்த்தத்தை மாற்றாமல் பொருளுக்கு பொருத்தமான மொழிபெயர்ப்பு. இஸ் அ ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து டாக்ஸு கேட்ஸ்லாம் ஏன் வந்திருக்கு, அது வந்து அவங்களோட மரபு முறையில் இருக்கா. அப்போது நம்ம முழுமையாக நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. இயல்பான மொழிபெயர்ப்பு கோட்பாடு அப்படின்னா வாசகர்களுக்கு வந்து இயல்பாக இருக்கணும். பார்த்தோன்னா அப்படி ரொம்ப உரைநடை சிலவங்களுக்கு புரியாத மாதிரி ரொம்ப அப்படி இல்லாமல் இயல்பாக அவங்களுக்கு இருக்கணும். ஹவ் ஆர் யூ, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மொழிபெயர்ப்பு வந்து இயல்பாக இருந்தாலும் வாசகர்களுக்கும் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். உரைநடை மொழிபெயர்ப்பு அப்படின்னா என்னென்னா உரையின் சூழலுக்கு ஏற்ப பொருளை மாற்றம் செய்வது. இப்போ வந்து ஒரு கிரிக்கெட்டோ ஏதோ நம்ம மேட்ச் பார்க்கோம்னா டிவியில் வந்து அது லைவ் LIVE அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ அந்த லைவ் அப்படின்னு நம்ம வாசிப்போம். இதுவே அது நம்ம புத்தகத்தில் ஒரு வாழ்க்கையோட இது பண்ணும்போது லிவ், ஒருத்தர் வாழ்ந்து கொண்டு இருக்கார் அப்படின்னா அது லிவ், ஆனால் ஒரே ஸ்பெல்லிங் தான், ஆனால் நம்ம சூழலுக்கு ஏற்றாப்புல அதை மாற்றி வாசிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சடங்கு தன்மைனா ஒரு கலாச்சாரம், அவங்களோட ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கும், அதை தான் வச்சு. இப்போ நமஸ்தே அப்படின்னா நம்ம வந்து அப்படியே நமஸ்தே மொழிபெயர்க்கும் போது நம்மளோட கலாச்சாரத்தில் நம்ம வணக்கத்துக்கு என்ன சொல்லுவோம், வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த வணக்கம் அப்படிது. சுவைத்தரம் வந்து கவிதை, இலக்கியம், உரைகளில் வந்து அதோட அழகியில் வந்து கவனமாக மொழிபெயர்க்கிறது தான் வந்து சொல்கிறாங்க. த மூன் லைட் டான்ஸ் ஆன் த வாட்டர். இப்போ நில ஒளி நீரின் மேல் நடனம் அடையுது, அதோட அழகை வந்து நம்ம அழகாக சொல்லதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து கலாச்சாரம் அடிப்படையிலான மொழிபெயர்ப்பு. மொழி மற்றும் கலாச்சாரத்துக்கு ஏற்ப மாற்றம் செய்வது. தேங்க்ஸ் கிவிங் அப்படிங்கிறத வந்து நம்ம நன்றி தெரிவித்தல் விழா அப்படிலாம் சொல்லுவோம். அதாவது நன்றி தெரிவிக்கும் விழா, தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு நன்றி தெரிவிக்கும் விழான்னு வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து மொழிபெயர்ப்பில் என்னென்ன சிக்கல், அர்த்த சிக்கல்னால் அதில் உள்ள ஒரு சொல்லுக்கு அல்லது வாக்கியத்துக்கு பல அர்த்தங்கள் இருந்தால் மொழிபெயர்ப்பில் வந்து சிக்கல் ஏற்படும். விடுதி அப்படிங்கிறது லாட்ஜி, ஹாஸ்டல் அப்படின்னு நிறைய இருப்பாங்க. அப்போ வந்து நமக்கு எதை போடணும் சிக்கல் ஏற்படும். நுணுக்கங்கள்: ஒரு மொழியில் உள்ள உணர்ச்சி, நகைச்சுவை, நுணுக்கமான பொருளை வந்து மற்றொரு மொழிக்கு மாற்றுறது அப்படிங்கிறது அதில் வந்து சிக்கல் ஏற்படும் அப்படி சொல்லியிருக்காங்க. கலாச்சார பிரச்சனை அப்படின்னா ஒரு மொழியில் சொற்கள் அல்லது வழக்குகள் குறிப்பிட்ட கலாச்சாரத்தை வந்து பிரதிபலிக்குதான். அப்போது மற்றொரு கலாச்சாரத்தை அது சமமான பகுதியை கண்டுபிடிக்க முடியாதால உணர்வில் வந்து பிழை ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து வாக்கிய அமைப்பு. ஒவ்வொரு மொழியிலும் வாக்கிய அமைப்பில் வந்து பெரிய வேறுபாடு இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழியில் நான் பள்ளிக்கு செஞ்சேன் அப்படின்னா ஐ வென்ட் டு ஸ்கூல். அப்போ நம்மளோட மொழியில் மாற்றும் போது அதை வந்து வேறு மாதிரி மாற்றணும், நம்மளோட மொழிக்கு ஏற்றாப்புல மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொற்பிரதிபாடுகள் அப்படின்னா பன்மொழி சொற்பிரதிபாடுகளை அப்படியே மொழி பிடிக்கும். தலைக்கு மேல் தாண்டி போயிட்டு நம்ம கையை மீறி போயிட்டுன்னு அர்த்தம். அது அப்படியே மொழி பார்த்தோன்னா இது ஹோஸ் அபோவ் த ஹெட், தலைக்கு மேலே போயிட்டு அப்படின்னா தலைக்கு மேலே ஏறி போச்சா அப்படி கிடையாது. நம்மளோட கையை மீறி போயிட்டுங்கிறது நம்ம தலைக்கு மேலே போயிட்டு அப்படி சொல்லுவோம். புதிய சொற்கள், புதிய தொழில்நுட்பம் மற்றும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் தமிழ் சொற்கள் குறைவாக தான் இருக்குது, அதனாலே நம்மளுக்கு வந்து மொழிபெயர்ப்பில் சிக்கல் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மொழிபெயர்ப்பும் போது நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப மொழி வந்து பண்ணணும், அப்புறம் சரியான பொருள் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சு பண்ணணும், மொழியோட நடை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கலாச்சாரம் பொருத்தம் பார்க்கணும், வாக்கிய அமைப்பு எப்படி இருக்குது, தொழில்நுட்பத்தில் சொற்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும், சொல்லாக்கம் அதோட நடைகள் வந்து சரியான முறையில் அழகாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும், எளிமையாக இருக்கிறது தெளிவாக இருக்கிறது பார்க்கணும். மெய்பிரிப்பு அப்படின்னா என்னென்னா ஒரு மொழி வந்து நம்ம மொழிபெயர்த்ததுக்கப்புறம் அது சரியாக உள்ளதா அப்படின்னு ஒரு டைம் வந்து நம்ம ரீவேல்யூஷன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மறுபடி பண்ணுறது, அதுதான் வந்து மொழிபெயர்ப்புங்காங்க. இருமொழி இடைமுறைகள், இரண்டு மொழிகளுக்குள்ள வித்தியாசங்களை புரிஞ்சுக்கொள்ளவும் அவற்றை வந்து ஒழுங்காக புரிஞ்சு ஒழுங்காக பதிவதுக்கும் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல கவனம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்தோன்னா மொழிபெயர்ப்போட வகைகள், மொழிபெயர்ப்புனா என்ன, அதோட கோட்பாடுகள், அதில் உள்ள சிக்கல்கள் என்ன, நம்ம ஒரு மொழிபெயர்ப்பு பண்ணும்போது என்னென்ன கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நன்றி.